ஹைங்க சப்பாத்தி கட்டே இல்லாமல் சப்பாத்தி உருட்டுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே பேச்சுலர்ஸ் குக்கிங் வீடியோவில் தான் பார்க்க முடியும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. இன்றைக்கி நாங்கள் வந்து சப்பாத்தியும் சன்னாவும் தான் எடுத்துருக்கோம். சன்னா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டே பேசலாம் வாங்க. சன்னாக்கு வந்து கொஞ்சமாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க, 4 சில்லி, அதுக்கப்புறம் பட்டை, லவங்க, இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் எடுத்துகிட்டு அதை ஆயிலில் போட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆனியன், அப்புறம் ஸ்லிட் பண்ணி வச்ச சில்லியெல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அப்புறம் டொமேட்டோ போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஒரு நல்ல பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இதை குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் வந்து கொஞ்சமாக ஸ்பைசஸ்லாம் போட்டு ஆல்ரெடி போட்டு ஸ்பைசஸ்லாம் போட்டு கொஞ்சம் சோம்பெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நல்லா தாளித்து விட்டுட்டு ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதே போதும், அதில் திரும்ப போட வேணாம். அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட் இருக்குல்ல, அந்த பேஸ்ட் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மசாலாஸ்க்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணணும். சிக்கன் மசாலா ஆட் பண்ணணும், கரம் மசாலா ஆட் பண்ணணும், அப்புறம் சில்லி பவுடர் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அந்த மசாலாவை அப்படியே விட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கோம், பிளாக் சன்னா பாயில் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து இப்போது ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்தால் போதும். அவ்வளோதான், பிளாக் சன்னா ரெடி ஆகிடும். அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஆல்ரெடி நாங்கள் வந்து சப்பாத்தி டவ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். பேச்சுலர்ஸ் குக்கிங்ன்றதுனால ஏதோ ஒன்று செய்வோம் சாப்பிடுவோம் அப்படின்ற நிலைமைக்கு தான் நாங்கள் மாறிட்டுமே தவிர இதை செஞ்சு இப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு வரல. ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஐயோ சப்பாத்தி செய்ய போகிறோம், நம்ம நல்லா சாப்பிட்ணும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படின்றலாம் ஒரு இது வச்சு சாப்பிடுவோம். இப்போ வந்து என்னத்தையோ சாப்பிடுவோம். வீட்டில் இருந்தால் அந்த என்னம்மா இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னா சப்பாத்திலாம் சாப்பிடவே மாட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, நம்ம தனியாக இருக்கும்போது தான் தெரியுது அந்த கஷ்டம் எல்லாமே. நம்ம தான் செய்யணும், நம்ம தான் சாப்பிட்ணும், வேறு வழியே இல்லைன்னு. மோஸ்ட்டாக பேச்சுலர்ஸ் கிட்ட வந்து சில பாத்திரம் இருக்குது, அது மெயினாக என்கிட்ட சப்பாத்தி கட்டியே இருக்காது. ஏதோ ஒரு பிளேட்டை எடுத்தோமா, ரவுண்டாக இருக்கிற பிளேட்